அப்பளத்தை வீட்ல இருந்து காவேரியும் யமுனாவும் எடுத்துட்டு போறாங்க. சாரதா கேக்குறாங்க, எதுக்கு அப்பளத்தை எல்லாம் எடுத்துட்டு போறீங்க, வியாபாரத்துக்கான்னு கேக்குறாங்க. இல்லம்மா, ஆபீஸ்லயே எனக்கு ஒரு ரூம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு விஜய். அந்த இடத்துல இருந்து நாங்க வியாபாரத்தை ஆரம்பிக்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க. சரி காவேரின்னு சாரதா சொல்றாங்க. சீக்கிரத்துல தண்ணி ப்ராப்ளத்தை பத்தி பேசு காவேரின்னு சொல்றாங்க. சரிம்மா, நான் தாத்தா கிட்ட பேசிடுறேன். நாங்களும் எவ்வளவு நாள் காவேரி உங்க வீட்டுல தங்குறது? 2 நாள் தான் தங்க முடியும், அதுக்கப்புறம் சங்கடப்படுவாங்க. அதனால சீக்கிரத்துல சொல்லு காவேரி. சரிம்மா சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. யமுனாவும் நர்மதாவும் செஸ் விளையாடுறாங்க. நர்மதாவுக்கு காவேரி உதவி செய்யறாங்க, அதனால ஜெயிக்கிறாங்க. நீ எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கணும்னு நர்மதா யமுனா கிட்ட சொல்றாங்க. முடியாது, நீ ஃப்ராடுத்தனம் பண்ணிருக்கன்னு யமுனா சொல்றாங்க. அதுக்கு தாத்தா சொல்றாரு, நான் வாங்கி கொடுக்குறேன்னு. விஜய் கேக்குறாரு, என்ன நடக்குது தாத்தான்னு. அதுக்கு இந்த மாதிரி செஸ் விளையாண்டாங்க, நர்மதா ஜெயிச்சுட்டான்னு சொல்றாங்க விஜய் கிட்ட. விஜய் ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்றாரு. என்ன ஃப்ளேவர்னு கேக்குறாரு. எல்லாரும் சொல்றாங்க. அப்ப காவேரி சொல்றாங்க, விஜய்க்கு வெண்ணிலா ஃப்ளேவர் தான் பிடிக்கும்னு. விஜய் முகமே வாடிடுது. விஜய் சொல்றாங்க, உங்க அக்காவுக்கு என்னைய பத்தி தெரியலன்னு சொல்றாங்க. இன்னும் 10 நிமிஷத்துல ஐஸ்கிரீம் வந்துடும். எனக்கு என்ன ஃப்ளேவர் நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும்னு சொல்றாரு. காலையில குமார் விஜயோட சட்டையை மாத்தி போட்டுடுறாரு. கங்கா வந்ததுக்கு அப்புறம் விஜயோட சட்டையை கழட்டி கொடுத்துட்டு அவரோட சட்டையை போடுறாரு. அதனால கங்கா என்ன பண்றாங்கன்னா துணி வாங்கிட்டு வர்றாங்க. நான் வேற யாருக்கோ கிஃப்ட் பண்ணணும்னு குமார் கிட்டே சொல்றாங்க. குமார் நான் தைக்கிறேன்னு சொல்றாரு. வேணாம், நானே தச்சுக்கிறேன்னு குமாருக்கே அளவெடுத்து தைக்கிறாங்க. நைட்டு குமார் கிட்டேயே கிஃப்ட் பண்றாங்க அந்த சட்டைய.